மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு வாங்கடான்னு சொன்னால் கொள்ளையடிக்கிறதுக்கும் கொலை பண்ணுறதுக்குமா அரசியலுக்கு வந்தீங்கன்னு சொல்லி அடிக்கிற மாதிரி, அதாவது இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் கட்டி போட்டு அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது அந்த ட்ரெய்லரில். இவ்வளவு வன்மையாக பிரச்சாரத்தை செய்கிறவர் இப்படி மோசமாக நடந்துக்கிடுவாருன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அது எப்படி? இல்லைங்க, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நமக்கு இருக்கிற அந்த விளம்பரம், நமக்கு இருக்கிற அந்த சினிமா ஹீரோ அப்படின்றது வந்து மக்கள் வந்து அதை தான் பார்ப்பாங்க. நம்ம வந்து தூயவர்னு அவங்க நம்புவாங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு அவரோட நம்பிக்கை. 2வது, அரசியல் கட்சிகள் மோசமாக தான் இருக்குது. அரசியல் தலைவர்கள் மோசமாக தான் இருக்கிறாங்க நிறைய பேர். அது எதார்த்தம். அந்த எதார்த்தத்தை அவருக்கு பயன்படுத்தி அவர் புனிதராக காட்டிக்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, 3 பேருமே எல்லாரும் இந்த வேலையை தான் பண்ணுறீங்கன்றது என் பார்வை. எல்லாரையும் நீதிமன்றம் தோல் உறுத்தி காட்டணுன்றது என்னோட பார்வை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் டீசென்ட் ஃபெலோ, அவங்க தான். அவங்க இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பா நாங்களாச்சும் அரசியலில் இருந்து இந்த விமர்சனம் வர்றதுக்கு முன்னாடியே இப்படி இன்னும் வந்தால் என்னென்ன பண்ணுவீங்களோ. இப்போ இவர் வந்துங்க அரசாங்கமாக இவர் கையில் இருக்கு வச்சுக்கோங்க. யார் இவர் எதிர்த்து சொத்து வரி கம்மி பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பனையூரில் ஏற்றுறாங்க வரியை, வீட்டுக்கு சொத்து வரியை குறைச்சிக்கினாருன்னா யார் போய் கேட்பா? யார் கேட்க முடியும்? அதனால தானே பாஜக மீது நம்ம குற்றம் சொல்கிறோம். அந்த கட்சியில் போய் சேர்ந்தால் புனிதர் ஆயிடுறாங்க, கேஸ் எல்லாம் விட்ரா ஆகுதுன்னு. அதனால தானே திமுகவுக்கு கேஸ் அழுத்தம் இருக்குது, அதிமுக முன்னாள் அமைச்சருக்கு கேஸ் அழுத்தம் இருக்குது. அப்போ விஜய்க்குன்னு வரும்போது வண்டி நம்ம அதை கடந்து போக முடியுமா? இப்போ பொதுவான ஒரு பார்வையில் பார்க்கும்போது இவருக்கு பணத்தை மறைக்கிறதுன்றது இவருக்கு புதுசு கிடையாது.